வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ஒரு முக்கியமான தருணம். நேற்று திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டுள்ள எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. இது ஒரு சாதாரண டாக்குமெண்ட் இல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டோட டைரக்ஷனை செட் பண்ணக்கூடிய ப்ளூ பிரிண்ட். இன்ஃபேக்ட் எல்லா முக்கியமான கட்சிகளோட மேனிஃபெஸ்டோவும். ஆனா ஒரு பெரிய கேள்வி டிஎம்கே மேனிஃபெஸ்டோல இது உண்மையான டெவலப்மெண்ட் ரோட் மேப்பா, இல்ல தேர்தல்ல வெல்லத்துக்கு ஒரு வெல் கிராஃப்டட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா, ஃப்ரீ ஸ்கீம்ஸ், கேஷ் ப்ராமிசஸ், வெல்ஃபேர் அனௌன்ஸ்மெண்ட் எக்கச்சக்கமா இதெல்லாம் மக்களுக்கு உண்மையில உதவ போறதா, இல்லாட்டி ஃபியூச்சர் ஸ்டேட் எக்கானமிக்கு இது ஒரு பர்டன் ஆகுமா, யூத்துக்கான ஜாப் எங்க, இண்டஸ்ட்ரியல் growthக்கான கிளியர் விஷன் இதுல இருக்கா, ஸ்டேட் கடன் ஏற்கனவே உயர்ந்திருக்கிற நிலையில இந்த மாதிரி பிராமிஸ் எல்லாம் எப்படி ஃபண்ட் பண்ண போறாங்க? ஸோ 5 வருஷம் இருந்த கவர்மெண்ட் இது. ஸோ இப்ப சொல்ற ப்ராமிசஸ் இது ஏன் முன்னாடியே செய்யல? ஸோ இதுதான் இன்னைக்கு டிஸ்கஷன். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருப்பவர் உங்களுடைய விருப்பமான திரு சுப்ரா அவர்களை வரவேற்போம். சுப்ரா சார் வணக்கம். வணக்கம் சிவகுமார். வணக்கம் நேர்களே. இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க வியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ வெரி மச். சார், இந்த மேனிஃபெஸ்டோவை பார்த்தானா ஓட்டர்ஸ் கான்ஃபிடென்ட் ஆகணுமா இல்லாட்டி கேர்ஃபுல்லா இருக்கணுமா? நீங்க ஆரம்பம் போது ஒரு நல்ல ஒரு முன்னோட்டம் கொடுத்தீங்க. அதாவது இந்த மேனிஃபெஸ்டோல சொன்ன வாக்குறுதிகள் இங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்தாங்களே, ஏன் அப்ப பண்ணல? நல்ல கேள்வி. இப்போ நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அது 2000 ரூபாவா ஏத்துறேன். ஓகே, இப்ப ஏன் அதை நீங்க முன்னாடியே 2021 சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தோன்னா கொடுப்போம்னு சொன்னோம். ஆட்சிக்கு 28 மாதங்கள் கழித்து ஈரோடு கிழக்கு தேர்தலில் தோல்வியை கவப்போகிறோம் அப்படின்னு தெரிந்து அதுக்கு இந்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில 1000 ரூபாய் அறிவிச்சு செப்டம்பர் 2023 கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? பொருளாதாரத்துல நம்பர் 1 மாநிலம் தமிழகம், டபுள் டிஜிட் growth. அப்பனா என்ன அர்த்தம்னா பணம் நிறைய தமிழக கஜானால வருது, வருமானம் நிறைய வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ வருமானம் நிறைய வரும்போது ஏன் மக்களுக்கு நீங்க கொடுக்கல? வருமானம் நிறைய வந்த போதே கொடுக்காத திமுக அரசாங்கம் இப்போ தேர்தலுக்காக மட்டுமே மக்களை ஏமாற்றுவதற்காக, மடைமாற்றம் செய்வதற்காக 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? ஏன்னா ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி கடன் நம்ம கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கும். அது இந்த பட்ஜெட்ல இவங்க இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கிறாங்க. அது நடக்கின்ற நிதியாண்டு 26-27 நிதியாண்டு நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு இன்ட்ரீம் பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள். அதுல கிட்டத்தட்ட ஒரு 14,412 கோடி ரூபாய் தான் பட்ஜெட்ல மகளிர் உரிமை தொகைக்காக ஒதுக்கி இருக்காங்க. விச் மீன்ஸ் 1.31 லட்சம் கோடி மக்களுக்கும் அதாவது குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் வீதம் அப்படி போட்டிருக்காங்க. அப்போ நீங்க இன்னொரு ஒரு 15,000 கோடி ரூபாய் ரஃப்லே சொல்றேன், 15,000 கோடி ரூபாய் உள்ள போட்டீங்க அப்படின்னா அப்போ கடன் இன்னும் உயரத்தானே செய்யும். அது தாண்டி அதாவது சார், ஆளுகின்ற கட்சி ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிஃபேஸ் ஒன்று கொடுப்பாங்க, முன்னுரை ஒன்று கொடுப்பாங்க. அதுல எப்படி நாங்க ஆட்சியில வரும்போது எப்படி இருந்தது தமிழகம், இப்போ 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா எப்படி போயிருக்கு, ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு நாங்க வந்தா இன்னும் இவ்வளவு பண்ணுவோம் அப்படி சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்க முடியும். அது இல்லாம அதை பத்திலாம் ஒண்ணுமே பேசல அப்படின்னா பேசுவதற்கான ஒரு இதுவே இன்ஃபர்மேஷனே அங்க இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா டிப்பாயிண்ட் இருக்கு இல்லையா உங்களுக்கு? கடன் இவங்க வரும்போது 4,85,000 கோடி, இன்னைக்கு 10.25 லட்சம் கோடி. அப்புறம் வருஷம் ஒரு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அதாவது 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கி 50,000 கோடி அடைச்சு நெட்டா 1 லட்சம் கோடி 1,10,000 கோடி கடன் வாங்க போறாங்க. இப்படி இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் போது நீங்க என்னென்ன ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வருமானம் உயர்ந்தது, நாங்க இங்க வந்ததுனால எந்தெந்த துறைகள்ல எங்கெல்லாம் லீக்கேஜஸ் அரெஸ்ட் பண்ண செய்யப்பட்டது, எங்கெல்லாம் கரப்ஷனை ஒழிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. 1000 ரூபாய் கொடுத்துருக்குறோம், நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம். எடப்பாடி 10,000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறேன்றாரு. இவங்க அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஈக்குவலண்டா என்ன பண்றாங்க, 8,000 ரூபாய்க்கு நாங்க டோக்கனை கொடுப்போம்ன்றாங்க. சரி, ஆனா இந்த டோக்கனுக்கு ஒன்று சொல்லுங்க, அதுக்கான செலவு 8,000 கோடிங்கிறாங்க. இந்த டோக்கன் இஷ்யூ பண்றது அதுக்கான லாஜிஸ்டிக் செலவு இன்க்ளூட் பண்ணிருப்பாங்களா? சார் 8,000 ரூபாய், 8,000 கோடி இல்ல, 8,000 ரூபாய். ஆமா, 8,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு. இது ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், வாஷிங் மிஷின், கிரைண்டர் எதனா வாங்கிக்கலான்றாங்க.
சரிங்களா? அந்த 8,000 ரூபாயில கண்டிப்பா வந்து விற்பனை வரி வரும், ஜிஎஸ்டி வரும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு 18% இருக்கும். அந்த 8,000 ரூபாயில 18% எடுத்துட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6,500 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வந்து அடக்க விலை வரும். பேசிக் பிரைஸ் வரும். 6,500 ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து கூப்பனை கொடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த பொருள் என்னவா எனக்கு தேவையான பொருளை வாங்கிக்கணுன்றாங்க. அந்த பொருளை வந்து யார் தயாரிக்க போறாங்க, எந்த கம்பெனிகள் மூலமா ரூட் பண்ண போறாங்க. ஸோ அதான் சொன்னாங்க, இப்போ வந்து பல்கா ஆர்டர் போட்டு அதன் மூலமா கமிஷனை பெற்றுக்கொள்வதற்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நேற்று வந்து பரப்புரையில சொல்லியிருக்கிறார். இப்போ அவரோட திட்டத்தை என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறேன் அப்படின்னாங்க. சரி, டார்கெட்டட் இது ஐட்டம் ஃப்ரிட்ஜ் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நகர்ப்புறமா இருக்கட்டும், ரூரல் கிராமப்புறமா இருக்கட்டும், அங்க வந்து பெண்கள் வேலைக்கு போகும்போது, ஸோ நீங்க வந்து அதிகாலையில் நீங்க சமைச்சிட்டு போறதுக்கு உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கும். அதனால ஃப்ரிட்ஜில் கொடுத்தா அதை உபயோகித்துக் கொண்டு உணவுப் பொருட்களை அங்கே வச்சுட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போகலாம் அப்படின்ற அடிப்படையில். ஏன்னா வந்து தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மையாரோட அவங்க பழகினதுனால அவங்களோட இது தெரியும். ஸோ பெண்களுக்கு எப்படி வந்து ஒரு கவனமாக ஒரு திட்டத்தை கொண்டு போக வேண்டும். சரி, நீங்க டார்கெட்டட் பெனிஃபிஷியரி அண்ட் டார்கெட்டட் பெனிஃபிஷியரி ஐட்டம் வந்து கொடுக்கணும். போன தேர்தலில் வந்து வாக்குறுதி 2021 வாக்குறுதியில் அதிமுக வந்து வாஷிங் மிஷின் கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. ஓகே, விச் மீன்ஸ் எந்த பொருட்களை நீங்கள் கொடுத்தா அவர்களுக்கு வந்து வேலை பளு குறைவாக இருக்கும், அந்த நோக்கத்தில் நீங்க கொடுக்கணும். இப்போ நீங்க 8,000 ரூபாய் கொடுக்குறீங்க, எது வேணா வாங்கிக்கோங்கன்னு சொல்றீங்க. ஏற்கனவே இருக்கிற பொருளையும் நீங்க வந்து புதுசாக வாங்கிக்கலான்ற இது எப்படி? அதாவது நீங்க வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க, பட்ஜெட் நீங்க தான் அப்ரூவ் பண்ணுவீங்க. இருக்கிற பொருளை புதுசா வாங்கிக்கிறதுக்கு நம்ம கொடுப்போங்களா? அப்ப நான் சொல்ல, அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாட்டு மக்களுக்கு தேவையான கல்விக்கான திட்டங்களை கொண்டு வரலாம், ஆரோக்கியத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ இது வந்து முழுசா வந்து மக்களை வந்து ஃப்ரீபி எக்கானமியை நோக்கி கொண்டு செல்கின்ற ஒரு மேனிஃபெஸ்டோவை தான் அதை பார்க்க. ஓகே, ஸோ லாஸ்ட் மேனிஃபெஸ்டோல சொன்னதெல்லாம் அவங்க எவ்வளவு தூரம் நிறைவேற்றிருக்காங்க? உங்களுடைய முக்கியமான அவங்களுடைய ப்ராமிசஸ் எடுத்துக்கலாம். 2021 நம்ம அந்த வாக்குறுதிகள் எடுத்து பார்த்தோம்னா 505 வாக்குறுதிகள் இருக்கு. நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போனோம்னா உங்களுக்கு நம்ம நேரம் பத்தாது இன்னைக்கு. ஸோ மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒத்த செங்கலை வச்சு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஊரெல்லாம் சுற்றின்னு வந்தார் இல்லையா? அதில் வந்து நீட் கையெழுத்தை நாங்கள் வந்து நீட் ரத்து வந்து நாங்கள் வந்தால் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்சம் மாணவர்கள்ட்ட வந்து கையெழுத்துலாம் வாங்கினாங்க. 50 லட்சம் மாணவர்கள் கையெழுத்து வாங்கின பேப்பர் எங்கே இருக்குன்னு தெரியல. மேபி அறிவாலயத்தில் இருக்கான்னு போய் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா கிடையாது போட்டாலும் பசங்களுக்கு பணமாவது கிடைக்கும். ஸோ திமுகவில் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் குழுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி அந்த வழக்கறிஞர்கள் குழுவை வந்து ஒரு கலந்து ஆலோசிக்காம நாங்கள் வந்தால் நீட்டை ரத்து செய்து விடுவோம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா எஜுகேஷன் இஸ் த கன்கரண்ட் லிஸ்ட், இஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட். அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு போனது யாரு? ஒத்திசைவு பட்டியல கொண்டு போனது யாரு? இவர்களோட இன்னைக்கு வந்து பங்காளிகளாக கூட்டாக இருக்கிற காங்கிரஸ். காங்கிரஸ்ல நீங்க கேட்டிருக்கணும்ல, ஏங்க நீங்க வந்து அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனீங்க? ஸ்டேட் லிஸ்ட்ல கொண்டு போயிருந்தா வந்து வச்சிருந்தா நம்ம வந்து கல்வியை இன்னும் மேம்படுத்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர்கள்ட்ட கேட்கல. இல்ல கேட்டிருப்பாங்க, அவங்க பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. ஸோ நீட் வந்து வந்தோடனே ரத்து பண்ணுவோன்னு சொன்னா பண்ணவே இல்லை, இன்னி வரைக்கும் பண்ணல. சரி விடுங்க, அது பண்ண முடியாது. ஆனா அதுல இன்னொரு வாக்குறுதி கொடுத்தாங்க. நீட்ல வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு 2.5% உள் ஒதுக்கீடு அடிஷ்னலா கொடுப்போம்னு சொன்னாங்க. ஏற்கனவே 7.5% வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருக்கு. 2.5% கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற பசங்களுக்கு 2.5% வந்து அதிகமாக கொடுப்போம்னு சொன்னாங்க. அதை இவங்க கொண்டு வந்திருக்கலாமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 மேன் கமிஷன் வந்து அமைச்சாங்க நீட்டுக்காக. அதுல வந்து அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, 10% வரைக்கும் உயர்த்தலாம்னு சொன்னாங்க. ஸோ ஏற்கனவே 7.5 கொடுத்துருக்குறாங்க. 2.5 நீங்க இது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல எத்தனையோ மாணவர்கள் வந்து டாக்டர் கனவு வந்து நனவாயிருக்கு. இவர் தான் வந்து உங்க கனவை சொல்லுங்க, நாங்க வந்து நிறைவேற்றுறோன்றார் இல்லையா? நீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றலைன்னா அப்புறம் மக்களோட கனவை நீங்க எப்படி நிறைவேற்ற போறீங்க? இது மிகப்பெரிய ஒரு தோல்வியா நம்ம பார்க்குறோம். 2வது வந்து அந்த அந்த உரிமை தொகை உடனே வந்தோன்னே அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து மகளிருக்கும் கொடுப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து இது வந்து யாருக்கெல்லாம் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிர்ணயித்த பிறகு அவர்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுவும் எப்ப கொடுத்தாங்கன்னா அந்த ஒத்த கருவேப்பிலை மாதிரி ஒரு தேர்தல் வந்தது. ஆன்டி இன்கம்பன்சி வந்து நம்மளை வந்து கவுத்துடுமோன்ற ஒரு பயத்துல செப்டம்பர் 2023 இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலை வின் பண்ணணுன்றதுக்காகவே ஒரு 1000 ரூபாய் உரிமை தொகையை வந்து 28 மாதங்களா கொடுக்காத உரிமை தொகையை அப்ப அறிவிச்சாரு. அந்த ஒத்த தொகுதிக்காக 7000 கோடி ரூபாய்
தமிழக பட்ஜெட்ல கஜானா காலியாச்சு இந்த ம். வருஷத்துல. அதுக்கப்புறம் வருஷம் 15,000 கோடி. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டே போலாம், நம்ம நிறைய அடிக்கிட்டே போலாம். ஓகே. சோ இப்ப வாங்க So, இந்த மேனிஃபெஸ்டோக்கு வாங்க. இதுல எக்ஸாக்ட்டா டார்கெட்டடா என்ன இருக்கு? லைக் எவ்வளவு ஜாப்ஸ், எவ்வளவு growth, இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? இது ஜஸ்ட் ப்ராமிசஸா? சார் இது வந்து வெறும் ப்ராமிசஸ் தான் இது. ஏன்னா வந்து $120 பில்லியன் எக்ஸ்போர்ட்டை வந்து நாங்க வந்து உயர்த்த போறோம்ன்றாங்க. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. 10 லட்சம் கோடி உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க வந்து ஒரு 30 லட்சம் மக்களுக்கு மேல வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி இருக்கோன்றாங்க. 36 லட்சம் கிட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்குறோன்றாங்க. ம். தமிழகத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டே 4-5% தான். 4-5% அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல எம்ப்ளாயபிள் ஒர்க் ஃபோர்ஸ் ஒரு 5 கோடி மக்கள் இருப்பாங்க. ஏன்னா வந்து யாரெல்லாம் வாக்களிக்கிறார்களோ அவர்களை வந்து எம்ப்ளாயபிள் ஒர்க் ஃபோர்ஸா எடுத்துக்கலாம். அதுல 5 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா 5%னா 25 லட்சம், 20-25 லட்சம். அப்ப நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து 36 லட்சத்தை வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கிடுவோம்னா அப்ப தமிழகத்துல வேலை வாய்ப்பின்மை வந்து திண்டாட்டம் வந்து குறைஞ்சிடுமா? அடியோட குறைஞ்சிடுமா? இதுக்கு யாராவது ஆன்சர் வச்சிருக்கிறாங்களா? ஸோ என்ன இதுல கொண்டு வராங்க தெரியல. வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்க போறாங்க? இங்க வந்து கம்பெனிகள்லாம் அடுத்த மாநிலத்துக்கு போகுது, ஆந்திராக்கெல்லாம் போகுது இங்க இருந்து கம்பெனிகள். ஸோ இங்க இருக்கிற மக்கள் வந்து எம்எஸ்எம்இக்கெல்லாம் வந்து அந்த கம்யூனிஸ்ட் தோழர்களே சொல்றாங்க, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்லாம் வந்து நசுக்கப்பட்டிருக்கிறது. மின்சார கட்டணம் வந்து வருஷம் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து ஒரு ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல ஒரு தொழிற்சாலை, ஒரு பன்னாட்டு தொழிற்சாலையில வந்து ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. ஊதியத்தை வந்து அவர்கள் குறைத்து கொடுக்கிறார்கள் சொல்லிட்டு இது அரசாங்கம் வரைக்கும் போயிட்டு அதை இவர்களால தட்டி கேட்க முடியாம, ஒன்றும் பண்ண முடியாம அவங்க வந்து அது மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஒன்றும் பண்ணல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து வெறும் பேப்பர்ல தான் சொல்றாங்க இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இவர் வந்து 5 நாடுகள் சுற்றுப்பயணம் போனாரு. போனதுக்கு அப்புறம் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்கன்னு கேட்டா ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஒரு வெள்ளை பேப்பர் காமிக்கிறார். நீங்க 2021 ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஆகஸ்ட் 2021 ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க. 200 பக்கத்துக்கு மேல வெள்ளை அறிக்கை இருந்தது. ஸோ உங்களுக்கு வெள்ளை அறிக்கையை வந்து எப்படி தயாரிக்கணும்னு தெரியும். இப்போ மற்றவன் மேல வந்து குற்றச்சாட்டை வைக்கும் போது வெள்ளை அறிக்கைன்னா நம்ம வந்து 200 பக்கத்துக்கு மேல கொடுப்போம். நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பரை காமிக்கிறோம். ஓகே. இப்போ வந்து இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி புது ப்ராமிசஸ்க்கு எங்கேருந்து ஃபண்டை சோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இல்லாட்டி இதுக்கு கடைசியா எல்லாத்தையும் வந்து மிடில் கிளாஸ் தான் இதோட காஸ்ட்டை பேர் பண்ண போறாங்களா? சார் அதெல்லாம் சொல்லியிருந்தா வந்து நம்ம எடுத்து பேசியிருப்போமே. என்னைக்குமே அதை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன் பாத்தீங்களா, இப்போ வந்து 10.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கும். வருஷம் நான் வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி கடன் வாங்க போறோம். அதை தாண்டி இப்போ ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்றாரு பாத்தீங்களா, 1000ல இருந்து இன்னொரு 2000 ரூபாய் உயர்த்தி இருக்கிறது பாத்தீங்களா, அதுக்கு வருஷம் 15,000 கோடி ரூபாய் கடன் வாங்கணும். 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 75,000 கோடி. அது வட்டியோட சேர்த்து பாத்தீங்கன்னா குட்டி போட்டுன்னா 1 லட்சம் கோடி அதுக்காக மட்டுமே கடனை வாங்கணும். இதுக்குண்டான ரெவென்யூ, ஏன்னா வருஷம் பாத்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் வந்து குறையவே இல்லை, அது உயர்ந்து கொண்டே வருகிறது. ரெவென்யூ டெபிசிட் என்பது எனக்கு அன்றாட தேவைகளுக்கான செலவுகளை எங்க நான் போய் ரெவென்யூவா தேடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவென்யூ இல்லவே இல்லை. ஸோ வருஷம் 40,000 கோடி இல்லை 50,000 கோடி தான் இருக்கு. ரெவென்யூ சர்ப்ளஸ் ஆக போறதே இல்லை. ஒரு நீங்க ப்ரொஜெக்ஷன் போட்டு காமிச்சிருக்காங்க அடுத்த 2-3 வருஷத்துக்கு ரெவென்யூ சர்ப்ளஸே காணும். ஸோ ரெவென்யூ சர்ப்ளஸ் வராத மாநிலத்துல திருப்பி நீங்க கடனை தானே வாங்க போறீங்க. அதனால வந்து அவங்க கோடிட்டு காமிக்கல. நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் நோ. கடன் வாங்குறதா அது குறையறதா? கடன் வாங்குறது குறைய மாட்டேங்குது. நான் மக்களோட பார்வைக்காக அந்த கேள்விகளை கேட்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சிருந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரணும். வரிகளை உயர்த்துறாங்க சார். மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க, வாகன வரியை உயர்த்தி இருக்கிறாங்க இல்லைங்களா, சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த பணம் எல்லாம் எங்க போகுது? ஜிஎஸ்டி கலெக்ஷன் வருஷம் 15,000 கோடி ரூபாய் உயர்ந்து வருகிறது. உங்களுக்கு ஜிஎஸ்டி வருஷம் எடுத்து சென்ட்ரல் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் பாத்தீங்கன்னா 12,000 கோடி, குறைஞ்சபட்சம் 11,000 12,000 கோடி உயர்ந்து வருகிறது. நீங்க வந்து மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது, பணமே கொடுக்க மாட்டான்றாங்க. பட் பணம் கொடுக்காத இடத்துல எப்படிங்க 12,000 கோடி உயர முடியும்? மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சென்ட்ரல் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் உயர்ந்து இருக்கிறது. ஸ்டேட் ஓன்டு டாக்ஸஸ் கம்மியாயிருக்கு. ஸ்டேட் ஓன்டு டாக்ஸஸ் வந்து பட்ஜெட் என்ன போட்டாங்களோ அது வந்து இந்த வாட்டி ஆக்சுவல்ஸ் வரும்போது கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் கம்மியாயிருக்கு. அது எப்படி கம்மியாக முடியும்? நீங்க வருமானம் உயர்கிறதுன்றீங்க, வருமானம் வந்தா வரி உயரணுமே. அப்போ வருமானம் வந்து வரிகட்டா வருமானமாக யாருக்கோ உயர்கிறது அப்படின்னா இதுல வந்து மக்களுக்கான அரசன் எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? அதுதான் மிக பெரிய பிரச்சனையாக இப்ப தேர்தல் களத்துல வெடித்துக் கொண்டிருக்கிறது.
ஓகே சார். ஸோ போன தடவ அவங்க குடுத்த ப்ராமிசஸ்லாம் அவங்களுக்கு அவங்க முக்காவாசி முக்கியமான வெல்ஃபேர் ப்ராமிசஸ எப்ப நிறைவேத்தினாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 3வது வருஷமோ, 4வது வருஷமோ தான் அத பத்தியே பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த தடவ இவங்க குடுத்திருக்கிறதுக்கெல்லாம் டைம் அக்கவுண்டபிலிட்டி ஏதாவது குடுத்திருக்காங்களா? அதாவது இப்ப நாங்க சொன்னது அந்த 8000 டோக்கன நாங்க வந்த உடனே குடுத்துருவோம். இல்லாட்டி 2 வருஷத்துல குடுப்போம். ஏதாவது அக்கவுண்டபிலிட்டி இருக்கா? எப்ப ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அவங்களால? சார் இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா உடனே மூத்த அமைச்சர் என்ன சொல்லுவாருன்னா, நான் டேட்டு போட்டு கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் ப்ராமிசரி நோட்டு மாதிரி 5 வருஷத்துக்கு தானே கொடுத்துருக்கேன் எங்களுக்கு ஆட்சி, நான் 5வது வருஷம் முடியும் போது கூட நாங்கள் நிறைவேற்றுவோம் தான் சொல்லுவாங்க அவங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு உதாரணம் இருக்குது. இந்த 5 வருஷத்துல ஒரு ஒரு நிருபர் வந்து கேட்டிருக்கான், இது மாதிரி ஐயா நீங்க இது மாதிரி இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்களே எப்பங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நாங்க டேட் போட்டு கொடுத்துருக்குறோமா அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு வந்து ஒரு அலட்சியமான பதில். இது தாண்டி ஒரு திட்டக்குழு தலைவர்கிட்ட வந்து ஒரு நிருபர், பெண் நிருபர், சின்ன பொண்ணு கேட்குறான், அப்கமிங் நிருபர் கேட்குறா, சார் இவ்வளோ கடன் வாங்கி இருக்கிறீங்களே சார், இதுக்கு என்ன சார் காரணம் கேட்டா, கடன் வந்து நீங்களும் அடைக்க போறீங்க, உங்க அப்பா அம்மா வந்து அடைக்க போறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், அம்மா அப்பா, உங்க அம்மா அப்பா அடைக்க போறாங்க, எங்க அம்மா அப்பா அடைக்க போறாங்க, நீங்க அடைக்க போறீங்க, நான் அடைக்க போறேன் வரிகள் மூலமாக. புரியுதுங்களா? ஸோ இந்த புரிதல் கூட இல்லாம, புரிதல் இருக்கிறது, பட் இன்டென்ஷனலா சர்காஸ்டிக்கா, ஓகே, அந்த ஏத்தாப்புல இருக்கிற ஒரு பெண் நிருபரை வந்து ஒரு நமக்கு வந்து ஊடகத்துறை என்பது ஒரு 4வது தூண் இந்திய இதுல ஜனநாயகத்துல, அதற்கு கூட மதிப்பு இல்லாம இப்படி சிறுபிள்ளைத்தனமா சொல்றாங்க அப்படின்னா, their intention is not to fulfill the promise, not to accept the defeat. தோல்வியை ஒத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. அந்த இதெல்லாம் இருக்கிறாங்க. அதனால நீங்க கேட்டதுக்கு வந்து கண்டிப்பாக திருப்பி போய் கேட்டீங்கன்னா நாங்க டேட் போட்டு கொடுத்துருக்கிறோமான்னு கேட்பாங்க. 5 வருஷம் எங்களுக்கு மக்கள் கொடுங்க, 5வது வருஷம் முடியும் போது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சார் ஓகே சார். ஸோ இப்போ சென்னையோட ஃப்ளட்ஸ், டிராஃபிக், வாட்டர் இஷ்யூ இதெல்லாம் சால்வ் பண்ண இந்த மேனிஃபெஸ்டோல ஏதாவது பிளான் பார்த்தீங்களா? சரி, எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து நகரமயமாக்குதல் நிறைய வந்திருக்கு, இல்லை ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜ் இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டுறோம்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒதுக்கீடும் பண்ணுவாங்க. கூவம் ஆற்றை சுத்தப்படுத்துவதற்காக 1500 கோடிலாம் ஒதுக்கீடு பண்ணாங்க. வருஷம் 1500 கோடி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அது வந்து பண்றாங்களா இல்லையா? 4000 கோடி வந்து சென்னையில வந்து வெள்ள நிவாரண பணிக்காக ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு 3 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. ஒரு மழை துளி வந்தா கூட நான் வந்து ஒரு சொட்டு கூட ரோட்ல நிக்காது தண்ணி, எல்லாமே ஓடி போயிடும். மக்கள் தான் ஓடி போனாங்க பயந்து வெள்ளத்தை பார்த்துட்டு. 4000 கோடி எங்கங்க கேட்டதுக்கு வந்து ஒருத்தர் வந்து 100% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னாரு. அடுத்து வந்தவங்க 70% நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கு வந்தவங்க ஒரு 50லேருந்து 60 நிறைவேற்றிருக்கணும். இப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஒரு ப்ராஜெக்ட் அப்டேட் கொடுக்கும்போது அது 50லேருந்து 60 ஆகும், 60லேருந்து 70, அப்புறம் 100% பூர்த்தி அடைஞ்சுன்னு சொல்லுவோம். இவர்கள் வந்து முதல்ல சொல்லும் போது மழை வெள்ளம் தங்காதுன்னாங்க. அப்புறம் நாங்கள் 70%, நாங்கள் 60%, நாங்கள் 90% நாங்கள். ஸோ அதை மாதிரி நாங்கள் மக்கள் கண்கூட பார்த்துருக்குறோம் நம்ம. ஸோ ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜாக இருக்கட்டும், மேம்பாலங்கள், அதாவது திமுக அரசாங்கம் வந்தா அந்த அரசாங்கம் முடிகிற நேரத்தில் நிறைய மேம்பாலங்கள் போடப்படும். ஓகே சார். எதுக்கு போடுறாங்க? டிஎம்கே மேனிஃபெஸ்டோ, ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோ என்ன டிஃபரன்ஸ்? சார் ரெண்டுமே அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு வாக்குறுதிகள், ஊக்கம் கொடுக்கிற வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. என்ன திமுக என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு தென் நீங்க வந்து இத அடுத்த வாக்குறுதிகளை கொடுத்திருந்தீங்கன்னா மக்கள் வந்து எஸ் இவங்க பண்ணிருக்காங்க, இதை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க வந்து அதை பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை காமிக்காம வெறும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்திருந்தீங்கன்னா, இவ்வளவு நீங்க ஆட்சியில தானே இருந்தீங்க, ஏன் நீங்க வந்து பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதிமுக திருப்பி ஆட்சிக்கு வர வேண்டும். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அழகா சொல்றாரு, மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க வரி சீர்திருத்தங்கள்னால. ஏன்னா இது திமுக பாஷையில தான் நம்ம பேசணும். வரி உயர்வு கிடையாது, வரி சீர்திருத்தம். வரி சீர்திருத்தம் பண்ணதுனால மக்களுக்கு வந்து சுமை இருக்குது. அந்த சுமையை தீர்ப்பதற்காக உதவித்தொகை 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு எடப்பாடி பழனிசாமி. ஆட்சிக்கு வந்தாலும் 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுதான் இவர்கள் வந்து அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்து இந்த 8,000 ரூபாய் டோக்கன் வந்து நிறுத்தினாங்க. இன்னொன்னு அவர் சொன்னாரு, இந்த ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த நீட்டுக்கான 10% அவர் கொண்டு வந்திருக்கு சொல்றேன் இருக்காரு அவர். அப்புறம் அந்த விவசாய கடன்களை தள்ளுபடி பண்றேன், கல்வி கடன்களை வந்து தள்ளுபடி பண்றேன். ஸோ இதை மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அவர்கள் கண்டிப்பாக வந்து ஆட்சிக்கு வர வேண்டும். அவர் கேட்டிருக்காங்க, மக்கள் அந்த நிருபர்கள் கேட்குறாங்க, சார் நீங்க மட்டும் சொல்றீங்களே, நீங்க வந்து திமுக அரசாங்கத்தை குற்றம் சாட்டினீர்கள், எப்படி வந்து கடன் ஏறிச்சு, நீங்க ஃப்ரீபீஸ் கொடுத்துட்டே இருக்கிறீங்களா, இது கொடுத்துனே இருந்தா இன்னும் கடன் ஜாஸ்தியாக ஆகும்னு கேட்டீங்க, இப்ப நீங்க கொடுக்குற ஃப்ரீபீஸ்னால கடன் ஜாஸ்தி ஆகும் இல்லையா அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, நாங்க வந்து ஏற்கனவே 10 ஆண்டுகள்
2011 2021 இன்க்ளூடிங் 1.5 வருஷம் கொரோனால வந்து மேனேஜ் பண்ணி கடனை கம்மியாக வாங்கி நல்ல ஒரு நிதி நிர்வாகத்தை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணினோம். எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், நடத்தணும்னு தெரியும், அவங்களுக்கு நடத்துறது தெரியல, அதனால தான் கடன் அதிகமாக கொண்டு இருக்குதுன்னு சொல்றாரு. கரெக்டாக சொல்றாரு, அதுதான் பதில். ஸோ கண்டிப்பாக there is a potential to increase your revenue, to reduce your cost. 1,50,000 கோடி ரூபாய்க்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா வருஷம் வாங்குற கடன் வந்து ஜீரோக்கு போகும். ஸோ கடன் இல்லாத மாநிலமாக இப்போதைக்கு கடன் வாங்காத மாநிலமாக போக முடியும். ஒரு 5 அல்லது 8 வருடங்களுக்கு அப்புறமா கடனை வந்து ஒரு லோயர் லெவல் வச்சிருக்கிற மாநிலமாக தமிழகம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்னெடுப்பு வேணும். இந்த முன்னெடுப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தமிழகம் வந்து பின்னோக்கி தான் சென்று கொண்டிருக்கு. ஸோ டிஎம்கேயோட மேனிஃபெஸ்டோ கான்ஃபிடன்ஸை காட்டுதா இல்லாட்டி ஆன்டி இன்கம்பன்சி பயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா? டிஎம்கே மேனிஃபெஸ்டோ இஸ் லைக் எ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக முதல்வர் சொன்னாரு. சூப்பர் ஸ்டார் இல்லை, அவர் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு டூப்ளிகேட் பவர் ஸ்டார் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரை மாதிரி இட்ஸ் நாட் அ சூப்பர் ஸ்டார் சொல்வேன் நான். ஸோ ஆன்டி இன்கம்பன்சி பயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது கண்டிப்பாக. ஓகே, ஆன்டி இன்கம்பன்சி பயத்தை கண்டிப்பாக மக்கள்கிட்ட இருக்குது, அதுதான் ரிஃப்ளெக்டும் ஆயிருக்குது திமுக தலைவர்கிட்ட. ஓகே, தேங்க்யூ சார். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு ஃபினான்ஷியல் டிஸ்கஷன்ல திரு சுப்ரா அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார், நன்றி உங்க நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு. நன்றி.